ஸ்லைஸ் பீஸ் போட்டுருக்கேன். எவ்வளோ போடுறேன்? எவ்வளோவே கண்டிஷன் ஏன்னா நான் கடமை போடணும்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடமை தான் போடுவேன். இந்த மெலிசா போட்டுருந்த அளவுக்கு இது மாதிரி பிரச்சனையாக இருந்தேன்னா நான் மெலிசா விட்டு ஒரு மீன் 5 பீஸ் போட்டுக்கலாம். ஒரு பார்ட்டி அனுப்பிச்சி வச்சுருக்கேன். ஒரு பார்ட்டியை எங்கே எல்லாரப்படிக்கு 1500 பீஸ் வரும் ஃபங்க்ஷனுக்கு காலைக்கு. அதுக்கு என்ன பண்ணினா 750 ரூபா கிலோ வந்துடும். 750 ரூபாய்க்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் ஃபோன் பண்ணி தூண்டி மீன் 5 வகையான மீன் இருக்குது. எப்படி 5 வகையான மீன் ரேட்டில் 5 வகையான மீன் இருக்குது. நமக்கு என்ன மீன் வேணும்னு கேட்டேன். நான் நாளைக்கு செய்கிற மாதிரி எனக்கு ஃபங்க்ஷனுக்கு வேணும் அப்படிங்கிறேன். 5 கிலோலேருந்து 6 கிலோ வரைக்கும் 4 கிலோ இல்லை 6 கிலோ வரைக்கும் இருக்குது. கிலோ 750 ரூபா 650 ரூபா மீன் இருக்குது. உங்களுக்கு மீன் வேணால் 750 ரூபாய்க்கு நல்ல மீன் இருக்குது அப்படின்னு ஃபோன் நம்பர் போட்டு உங்கள் லொக்கேஷன் போட்டு அனுப்பிச்சிட்டு பார்ட்டி. ஓகே ஆல்ரெடி ஏற்கனவே உடஞ்சிருக்கு எனக்கு உங்களுக்கு தெரியுங்களா? ஆனால் நீங்கள் தான் பொறுமையாக இருந்து எப்படி அடுக்கணுமோ அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். மீன்லாம் சூப்பராக இருக்கா? அதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அமெரிக்கா தானே பண்ண போகிறாங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம சொல்லி பக்காவா. ஆமாம் இதில் மெயினாக இது பீஸ் நைஸ். இது மீன் இருந்தால் கூட இறங்க மாட்டாங்க. இன்னைக்கு மீன் இல்லைண்ணா. இன்னைக்கு மீன் இருந்தால் கூட இறங்க மாட்டாங்க. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை, தைக்கத்திகை. அதனால வேற அவங்க வந்து நம்மகிட்ட ஐடியா கேட்க தப்பினாங்க கல்யாணத்துக்கு. அவர் நம்மகிட்ட ஐடியா கேட்கலாம். அவர் நாளைக்கு கூட மீன் கிடைக்காது. இன்னைக்கு பாதி நாளைக்கு பாதி தான் மட்டும்தான் மீன் கிடைக்கும். அதை சொல்லிட்டேன். கிலோ நாளைக்கு வராது. அண்டா கூட நீங்கள் ஒரு ஆள் விட்டுருவாங்க. உள்ள 1500 பீஸ் 1500 கிலோ இருக்கணும். 1500 பீஸு 15 20 மீன் நீங்கள் எடுக்கணும். ஒரு கிலோ 1000 ரூபாய் துண்டாக எடுப்பான். இப்போவே ஒரு கிலோ 1200 ரூபாய் வந்து இருப்போம். 2 கிலோ மீன் 2300 ரூபாய். தூண்டி மீன் தான். கவர் வச்சுருக்கீங்க. நம்ம கவர் வச்சுக்கலாமா? ஏன்னா என் கவருக்குள்ள அடுக்கிறா மட்டும்தான் மீன் உடையாது. ஏன்னா பெருசு பெருசாக கவர் வேண்டிய வச்சியா பெரிய கவரில் போட்டுனா மீன் ஆடும். யார் பேரு? அது துரையா? அவர் தான் வர்ற. ஆமாம். என்ன மாதிரி மீசை வச்சிருப்பாரு? ஓ ஓ உலக பேசுனீங்களா? மீனை கொடுத்துறாங்கன்னா மீன் சொல்லிக்காம இன்னும் உலகமாக பேசுனீங்க. அது நீ மூத்தனை பார்த்துனா இதை எங்கள் நீ என்ன முன்னாடி கொடுத்துருக்கீங்க இல்லையா?
ஏன் காது கேட்கறது பின்னாடி கேட்கறது வித்தியாசம் எனக்கு வேலையை முடிச்சுட்டு பேசு. மீன் வெட்டுறதுலே நமக்கு தெரியும். நான் இது வெட்டுறதுக்குள்ளே நான் 3 தீம் கிளீன் பண்ணி பக்காவாக ஊற்றுறேன். கேஸ் வாங்க வேலை நடந்துருக்குது இங்கே. அவன் சும்மா வந்து ஒன்று வேண்டியதான் ஒன்று கேட்டுனே இருப்பாங்க. அப்போ வேலை நம்ம சொல்லி இருந்தாலே கேட்டு அவனை மாறி விட்டு போயிட்டான் பாரு.